Hi, good morning, good afternoon, and good evening. I welcome you all to my Spoken English for Free YouTube channel. உங்களை எல்லோரையும் Spoken English for Free என்ற யூடியூப் சேனலுக்கு வரவேற்கின்றேன். இது மணி. What we're going to do today is we are going to continue with Sarah and Mark about the daily morning routine life. Alright? ஸோ இப்போ மார்க் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நான் இப்போ வந்து இங்கிலீஷில் ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தமிழில் சொல்லிகிட்டே வருவேன். Alright? Mark comes downstairs where Sarah is checking emails while the coffee brews. நான் திருப்பி படிக்கிறேன். Mark comes downstairs where Sarah is checking emails while the coffee brews. அப்படின்னா மார்க் கீழ்த்தளத்துக்கு வந்து கொண்டு இருக்கும்போது சாரா அங்கே இமெயில்களை படித்து கொண்டிருக்காங்க, செக் பண்ணிட்டு இருக்காங்க. எப்போ காஃபி சைடில் ரெடி ஆகிட்டே இருக்கும்போது ப்ரூஸ், நான் ஏற்கனவே சொன்னது BREW அப்படின்றது என்னென்னா ஒரு ஆல்கஹால், அதாவது சாராயமோ சரி இல்லை எந்த ஒரு விஷயமும் சரி காய்ச்சி வடிகட்டும் போது அது ப்ரூ அப்படின்றத டிஸ்டில் ஆகி வரும்போது ப்ரூஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, ப்ரூ. காஃபியும் அதே போல தான், தண்ணீர் கொதிச்சு அதுலேருந்து வடிநீராக வருது இல்லையா. தமிழ் நல்லா தெரிஞ்சிருந்தால் எல்லா மொழியுமே நல்லா வரும். Alright, and forgot to tell you that this whole thing is available in Hindi translation as subtitles or closed captions. Please hit the CC or closed captions button for Hindi translation. Alright, ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, மார்க் வந்து இறங்கி வந்துக்கிட்டு இருக்காரு, சாரா வந்து அங்கே செக் பண்ணிட்டு இருக்காங்க இமெயிலை. அண்ட் அவங்களோட மகள் லில்லி இஸ் சிட்டிங் அட் த கிச்சன் ஐலண்ட் ஈட்டிங் சீரியல். லில்லி வந்து என்ன பண்ணுறாங்க, கிச்சன் ஐலண்டுன்னா ISLAND அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு தனி கவுண்டர், அதில் ட்ராவர்ஸ் இருக்கும், அதில் கிச்சனுக்கான பொருட்கள்லாம் போட்டு வச்சுக்கலாம், அதை டைனிங் டேபிள் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம், சின்ன சைஸில் இருக்கும். இது ஒரு தனி ஸ்பேஸ், அது நடுவில் உட்காந்துக்கிட்டு எல்லோரும் பேசிக்கிட்டே டைனிங் டேபிளில் சாப்பிடலாம். ஈட்டிங் சீரியல்ஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆல்ரைட், அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுறாருன்னா மார்க் பேசுகிறார். மார்னிங் சன்ஷைன், குட் மார்னிங் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, மார்னிங் அப்படின்னாலே அதில் அடக்கம். ரைட், மார்னிங் சன்ஷைன், how did you sleep? Past tense did, எப்படின்றது how, தூங்குனது sleep. How did you sleep? நீ எப்படி தூங்குன அப்படின்ட்டு சாராவை பார்த்து கேட்குறாரு. மார்னிங் சன்ஷைன் அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையின் வெளிச்சமே அப்படின்றது போல, என் வாழ்க்கையின் ஒளியே அப்படின்றது போல அர்த்தம். ரைட், தமிழில் அதான் உங்களுக்கு ஏற்கனவே எல்லாத்தையும் விளக்க சொல்லிட்டு, காலை விளக்கம், என் வாழ்க்கையின் ஒளியே, நல்லா தூங்குனியா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து மகள் வந்து குரல் கொடுக்குறாங்க, குட் மார்னிங் டேட், கேன் ஐ வாட்ச் கார்ட்டூன்ஸ் ஆஃப்டர் ஐ ஃபினிஷ் மை கிக்ஸ்? அப்போ நான் கார்ட்டூன் பார்க்கலாமா? கிக்ஸ், கேஎக்ஸ்ன்றது வந்து ஒரு சீரியல் பிராண்ட், அதை நான் சாப்பிட்டுட்டு நான் பார்க்கலாமா? வெளிநாட்டில் வந்து சாப்பிடும்போது டிவி பார்க்குறது, ஃபோன் நோன்றது கூடாது அப்படின்றது ரொம்ப கண்டிப்பாக வளர்ப்பாங்க குழந்தைகளை. ரைட், அப்போ வந்து அடுத்தது வந்து சாரா குறுக்கில் பேசுகிறாங்க. ஷி ஹேஸ் டு பி அவுட் த டோர் பை 7:45. மேக் ஷூர் ஹர் பேக் இஸ் ரெடி ப்ளீஸ் அப்படின்றாங்க. ஷி ஹேஸ் டு பி அவுட் த டோர் அப்படின்னா வீட்டு வாசப்படி விட்டு வெளியில் போயிடணும். பை 7:45, 7:45. மேக் ஷூர் ஹர் பேக் இஸ் ரெடி, அவரோட பேக் PACK பேக் பின்னால் மாட்டிக்கிறோம் இல்லையா, அது பேக்குன்னு சொல்லுவோம். அந்த பேக் ரெடியாக இருக்குன்ட்டு தயவு செய்து பார்த்து செக் பண்ண முடியுமா ப்ளீஸ் அப்படின்றாங்க. அது ப்ளீஸ் கிடையாது, ப்ளீஸ். அதை அப்படின்ற ஒரு சவுண்டோடு இருந்தால் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஆக்சென்ட் முக்கியம் ரொம்ப, ஏன்னா ஆங்கிலேயர்கள் மாதிரி தான் பேசணும். தமிழர்கள் ஆங்கிலம் பேசுறது நான் அவ்வளோ நம்ம மொழி வழக்கில் பேச முடியாது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மார்க் வில் டூ அப்படின்றார். நான் சொன்னேன் இல்லைங்களா, நிறைய நேரத்தில் ஃபுல் சென்டென்ஸ் பேசணும்னு அவசியம் கிடையாது. ப்ளீஸ் செக் பண்ண முடியுமா, வில் டூ அப்படின்றார். செய்கிறேன். டிட் யூ ஃபினிஷ் அப் தட் ப்ராஜெக்ட் ஃபார் த கிளையண்ட் எஸ்டர்டே? டிட் யூ ஃபினிஷ் அப், நீ முடிச்சிட்டியா? ஃபினிஷ் அப்னா முடிச்சிட்டியா? த ப்ராஜெக்ட் ஃபார் த கிளையண்ட், அந்த ப்ராஜெக்டை ஃபினிஷ் அப் பண்ணிட்டியா, முடிச்சிட்டியா? ஃபார் த கிளையண்ட்டுக்காக செய்ய வேண்டிய ப்ராஜெக்டை முடிச்சிட்டியா? எஸ்டர்டே, நேற்று. நான் எப்பயும் போல் சொன்ன மாதிரி தமிழில் இப்படி இருக்க சென்டென்ஸ் திருப்பி போட்டிங்கன்னா ஆங்கிலத்தில் கேள்வியாக மாறிடும். ஸோ டிட் யூ ஃபினிஷ் அப் த ப்ராஜெக்ட் ஃபார் த கிளையண்ட்ஸ் எஸ்டர்டே அப்படின்னு கேட்குறாங்க. உடனே சாரா சொல்கிறாங்க, எஸ், தேங்க் குட்னஸ், முடிச்சிட்டேன், அப்பா நன்றி, நல்ல வேலை, நன்றி. ஐ சென்ட் இட் ஆஃப் அரவுண்ட் 11 கிடையாது, 11. அது ஸ்லைட்டாக ஒரு சவுண்ட் இருக்கணும். ஓகே,
ஐ சென்ட் இட் ஆஃப் அப்படின்னா நான் அனுப்பிச்சிட்டேன், இமெயிலில் அனுப்பிச்சிருப்பாங்கன்றது மறைமுகமாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். சென்ட் இட் ஆஃப்னா எடுத்துகிட்டு போய் கொடுக்க போகிறது இல்லையா. சென்ட்னா அனுப்புறது, இட் ஆஃப் அப்படின்னா அனுப்பி வைத்து விட்டேன். ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 11 மணி வாக்கில் அனுப்பிச்சிட்டேன் அப்படின்றாங்க. இட் வாஸ் டவுன் டு த வயர். இட் வாஸ் டவுன் டு தி வயர். இதுதான் நான் சொல்கிற ஆங்கிலம். பாருங்கள், இட் வாஸ் டவுன் டு த வயர்னா யாருக்குமே தெரியாது. ஆனால் இதுக்கு பின்னால் இருக்க கதையை சொல்ல போகிறேன் பாருங்கள். இப்பயும் சரி, முன்பும் சரி, இந்த ரன்னிங் ரேஸு, குதிரை போட்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயரை கட்டியிருப்பாங்க கடைசியில், இல்லைன்னா ஒரு ரிப்பனை கட்டியிருப்பாங்க. இந்த குதிரை வேகமாக போய் அதை கட் பண்ணி தாண்டி போகும்போது யார் ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்ல முடியும். ஆனால் அது வரைக்கும் என்ன நடக்க போது, எந்த குதிரை ஜெயிக்க போகுது, இல்லை யார் எந்த ஓட்டப்பந்தய வீரர் ஜெயிக்க போகிறாலும் தெரியாது இல்லையா. அந்த தெரியாத, என்ன நடக்கும்னு புரியாத கடைசி நொடி வரை அப்படின்னு சொல்லணும் தெரியுமா தமிழில். கடைசி நிமிஷம் வரைக்கும் அப்பா நடக்குன்னு தெரியாத நாங்கள் 11 மணிக்கு அனுப்பிச்சு முடிச்சிட்டோம்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இட் வாஸ் டவுன் டு த ஒயர். அந்த நிகழ்ச்சியை அப்படி த்ரில்லிங்காக போச்சு, முடிக்க முடியுமா முடியாதா அப்படின்றது தான் இட் வாஸ் டவுன் டு த ஒயர். இப்போ நீங்கள் கேட்டுக்கல, நீங்கள் கூட சொல்லலாம், இன்னைக்கு காலையில் கிளம்புனேன், பயங்கர டிராஃபிக்கு, எப்படியோ போராடி ஆஃபீஸ்க்கு வந்து சேர்ந்துட்டேன். இட் வாஸ் டவுன் டு த ஒயர். I managed to come to the office on time, though there was a huge traffic jam. It was down to the wire. எப்படியோ மேனேஜ் பண்ணி ஆஃபீஸ்க்கு நேரத்துக்கு வந்து சேர்ந்துட்டேன். ஒரு பெரிய டிராஃபிக் ஜாம் இருந்தபோது கூட கிட்டத்தட்ட கடைசி நிமிஷம் வரைக்கும் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் அந்த அளவுக்கு அவசரப்பட்டு வந்தது. இட் வாஸ் டவுன் டு த வயர். ஆல்ரைட், 1 செகண்ட். ஆல்ரைட், ஸோ அதுக்கு அடுத்தது சாரா சொல்லி முடிச்ச உடனே மார்க்கே சொல்கிறாரு, கிளாட் டு ஹியர் தட். ரஃப் நைட் அப்படின்றார். கிளாட் டு ஹியர் தட் அப்படின்னா ரொம்ப சந்தோஷம், கேட்கறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. கிளாட் டு ஹியர் தட். இப்போ நீங்கள் கூட ஏதாவது யாராவது உங்ககிட்ட வந்து சொல்லும்போது, பா ரொம்ப கஷ்டப்பட்டு நல்ல வேலை அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சிச்சுப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா உடனே அழகாக அதை சொல்லுவாங்க, கிளாட் டு ஹியர் தட் அப்படின்னா. கிளாட்னா சந்தோஷம், கேட்கறதுக்கே சந்தோஷமாக இருக்குது. கிளாட் டு ஹியர் தட். ரஃப் நைட் அப்படின்றாரு. பாருங்கள், திரும்பி பாருங்கள், மொழிகள் நம்மளோட லாங்குவேஜ், பாடி லாங்குவேஜ் மூலமாகவே பேச முடியும், உணர்வுகள் மூலமாகவும் காட்ட முடியும். ரஃப் நைட், கஷ்டமான ராத்திரியில் பயங்கரமாக கஷ்டப்பட்டேன் அப்படின்றது இல்லை அப்படின்றது HUH. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம். ஓகே, இந்த மாதிரி எழுத்துக்களை பார்த்தீங்கன்னா கோர்வையான வார்த்தைகள் HUHன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு துவனி, ஷோல்டர் அப்படி ரைஸ் பண்ணி சொல்கிற ஒரு துவனியில் இருக்கும். ஓகே, அதுக்கு அடுத்து திருப்பி என்ன பண்ணுறாங்க, ஆமாம் தூக்கமே இல்லை, ராத்திரி பூரா முடிச்சுட்டு தான் இருந்தேன். எஸ், ஐ டென்ட் ஸ்லீப் வெல், ஐ வாஸ் அவேக் ஆல்மோஸ்ட் ஆல் நைட் அப்படின்றாங்க சாரா. ஸோ இதோட நம்ம இதை முடிச்சுக்குவோம். திருப்பி மீண்டும் நாளைக்கு இன்னொரு கிளாஸில் இன்னும் தொடர்ந்து பார்க்க போகிறோம். திருப்பி சொன்ன அதே விஷயந்தான், பயிற்சி பண்ணுங்கள், நீங்களே பேசி பாருங்கள். நான் இப்போ நிறைய எக்ஸாம்பிள்ஸ் தான் கொடுத்துட்ருக்கேன் உங்களுக்கு. அந்த எக்ஸாம்பிள்ஸை வச்சு நீங்கள் கற்றுக்கணும். நான் 50% கொடுத்துட்டேன், மிச்சம் 50% யூ ஹேவ் டு ரீச், complete the circle of learning. And once again, for Hindi translation, please hit the closed caption button and you get subtitles or the captions that will run at the bottom. So I made sure that it is almost perfect so you can understand what I'm trying to say in English and Tamil. All right? And also, please do subscribe and chat with your friends. If you think you want your friends also to learn English and grow in life, achieve in life, நம்ம நண்பர்களும் வளரணும், அவங்களும் கற்றுக்கணும் அப்படின்ட்டு நல்ல நட்பு எண்ணங்களோடு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you all and I love you all. You take care. Until then, have a wonderful evening. Take care. Bye-bye.